வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீகன் டயட் பற்றி. ஸோ வீகன் டயட்டுக்கும் வெஜிடேரியன் டயட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ஸோ வெஜிடேரியன் குரூப்பில் இருக்கிறவங்க வந்து மில்க், ஹனி அந்த மாதிரி அனிமல் ப்ராடக்ட்ஸ் எடுத்துப்பாங்க. பட் வீகன் டயட்டில் இருக்கவங்க வந்து நோ அனிமல் ஆர் அனிமல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அப்படின்னா லைக் மில்க்கு, தேன் இது எதுவுமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை தவிர வந்து நீங்கள் மற்ற எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ இந்தமாரி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னால், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கம்மியாகும் அண்ட் உங்கள் பிஎம்ஐ, உங்கள் பாடி மாஸ் இண்டெக்ஸ் கம்மியாகும் அண்ட் உங்கள் ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அண்ட் சம் டைப் ஆஃப் கேன்சரையும் ப்ரிவெண்ட் பண்ணுது அப்படின்ட்டு ரீசெண்ட் ஸ்டடீஸ் வந்து சொல்லுது. இப்போ நம்ம வந்து இந்த அனிமல் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் சாப்பிடாம இருக்கனால நம்மளுக்கு இந்த நியூட்ரியன்ட் லெவலில் வந்து சம் டெஃபிஷியன்சி ஆகுது. ஸோ அது என்ன நியூட்ரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ப்ரோட்டீன், உங்கள் கால்சியம், ஒமேகா 3 அண்ட் விட்டமின் B6, B12 அண்ட் விட்டமின் D. உங்கள் ப்ரோட்டீன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற வந்து எல்லா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து அதுதான் ஹெல்ப் ஆகுது. உங்கள் கால்சியம் வந்து உங்கள் போன்ஸையும் அண்ட் உங்கள் டீத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஒமேகா 3 வந்து உங்கள் செல் ஃபங்க்ஷனுக்காகவும் உங்கள் பிரெயின் ஹெல்த்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஃபைனலி வந்து விட்டமின் B12 அண்ட் விட்டமின் D வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ரெட் பிளட் செல்ஸ் RBC அண்ட் உங்கள் டிஎன்ஏக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த விட்டமின் B12 விட்டமின் Dயும் வந்து உங்களுக்கு மற்ற எதுலேருந்துமே கிடைக்காது. ஸோ நீங்கள் வந்து வீகன் டயட் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சப்ளிமெண்ட் தான் எடுத்துக்கணும். இப்போது வந்து மற்ற இதுக்கு வந்து நான் ஆல்டர்னேட் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வீகன் டயட் இருக்கீங்கன்னா உங்கள் ப்ரோட்டீன், உங்கள் கால்சியம் அண்ட் வந்து உங்கள் ஒமேகா 3 இதுக்கெலாம் வந்து என்ன நீங்கள் எடுத்துக்கலாம்னா, நீங்கள் உங்கள் ஒமேகா 3க்கு வந்து நீங்கள் ஃப்ளாக்ஸ் சீட் இல்லை வெஜிடபிள் ஆயில் எடுத்துக்கலாம். சின்ஸ் ஃப்ளாக்ஸ் சீட் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அஃபோர்டபுளாக இல்லைனா நீங்கள் வெஜிடபிள் ஆயில் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ்க்கு நீங்கள் போய்க்கலாம். ப்ரோட்டீனுக்கு வந்து நீங்கள் நட்ஸு அண்ட் சம் டைப் ஆஃப் சீட்ஸ் அண்ட் குயினா சீட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கால்சியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாய் மில்க், ஏன்னா நீங்கள் மில்க் எடுக்க மாட்டீங்க அதனால வந்து நீங்கள் சாய் மில்க் ஆல்டர்னேட்டிவ் அந்த மாதிரி நீங்கள் போய்க்கலாம். ஸோ நம்ம அந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, எங்கள் கண்டென்ட் பிடிச்சி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்கன்றது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கும் இன்னும் கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் நாங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக, இன்னும் கொஞ்சம் ரெகுலராக இன்னும் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிக்கும். ஸோ இப்போ நீங்கள் சொல்லலாம், இல்லை எனக்கு இந்த ஃபுல் வீகனாக வந்து இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம், இதுக்கு எதாவது ஆல்டர்னேட்டிவாக இருக்குது, பட் இந்த வீகனில் இருக்க கொஞ்சம் எனக்கு பெனிஃபிட்ஸும் வந்து கொஞ்சம் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, நோ ஃபிஷ் அண்ட் நோ மீட், அதாவது இந்த மட்டன், சிக்கன் அந்த மாதிரி இல்லாமல் வெறும் நீங்கள் எக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ அது ஒரு டைப் ஆஃப் வந்து ஆல்டர்னேட்டிவ் வீகன் டயட். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். ஒகேஷ்னலாக லைக் வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகல, இல்லை ஏதாவது ஒரு வெட்டிங்னா அந்த இடத்துல நான்வெஜ் கொடுக்குறாங்கன்னா அப்போ நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, நீங்கள் வீகன் டயட்டில் இருப்பீங்க, பட் வந்து உங்களுக்கு அந்த ஏன்னா நீங்கள் லைக் இப்போது நான்வெஜ் சாப்பிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ சடனாக வந்து மொத்தமாக ஷிஃப்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா நீங்கள் இந்த ஆல்டர்னேட்டிவ் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். வழக்கம் போல் இந்த வீடியோவில் புதுசாக எதாவது லேர்ன் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பண்ணுங்கள். அண்ட் இந்த யாருக்கா யூஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.